தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரமலான் பண்டிகையை ஒட்டி நெல்லையில் மேலப்பாளையம், பேட்டை ஆகிய பகுதிகளில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் திரளான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுடலைக்குமார் இணைப்பில் உள்ளார். சுடலைக்குமார், ரமலான் பண்டிகையை ஒட்டி அங்கு எவ்வளவு இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டுள்ளார்கள்? அவர்களுடைய வழிபாட்டு முறைகளை பற்றி சொல்லுங்க. இஸ்லாமிய மக்களினுடைய மிக முக்கிய பண்டிகைகளில் ஒன்றானது இந்த ரம்ஜான் ஈகை திருநாள் இன்று நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நெல்லை மாவட்டத்திலும் வழக்கமான இந்த உற்சாகத்துடன் இந்த ரம்ஜான் பண்டிகையானது கொண்டாடப்பட்டு வருகிறது. நோன்பு கடைபிடிப்பு என்பது இஸ்லாமியருடைய 5 கோட்பாடுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த ரமலான் மாதத்தில் 30 நாட்களும் நோன்பிருந்து தீய எண்ணங்களை அனைத்தையும் அழித்து இறைவனை வழிபட்டு அனைவரும் நலம் பெற்று வாழ வேண்டும் என்ற அந்த உயரிய குறிக்கோளோடு இஸ்லாமிய பெருமக்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த ரம்ஜான் பண்டிகையை கடைபிடித்து வருகிறார்கள். அந்த வகையில் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில் இஸ்லாமிய மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய மேலப்பாளையம், பஜார் திடல், ஜின்னா திடல் உள்ளிட்ட மாவட்டத்தில் உள்ள அனைத்து மசூதிகளிலும் இன்றைய தினம் காலை முதல் சிறப்பு தொழுகைகளானது நடைபெற்று வருகிறது. இதில் பெண்கள், குழந்தைகள் என 1000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு இந்த சிறப்பு தொழுகையில் வழிபட்டிருக்கிறார்கள். புத்தாடைகள் அணிந்து ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட அந்த காட்சிகளை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. இந்த 5 கடமைகளில் ஒன்றான ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டும் இந்த தொழுகை நிறைவடைந்த பிறகாக ஒவ்வொருவரின் வீடுகளின் வாசல்களிலும் ஏழை எளிய மக்களுக்கு பித்ராரிசி மற்றும் இறைச்சி ஆகியவற்றை தானமாக வழங்கி அவர்கள் இந்த ரம்ஜான் பண்டிகையை மிகவும் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். இன்றைய தினம் திருநெல்வேலியில் நடைபெற்ற இந்த சிறப்பு தொழுகைகளில் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப், எஸ்டிபிஐ மாநில கட்சியினுடைய மாநில தலைவர் நெல்லை முபாரக் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். கிருஷ்ணவேணி. நெல்லையில் ரமலான் பண்டிகை ஒட்டி நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் திரளான இஸ்லாமியர்கள் பங்கேற்றிருக்கின்றனர். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுடலைக்குமார்.